வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கருப்பு உளுந்து துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி, டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எந்த விதமான சாதத்தோடையும் இதை வச்சு சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு கடாயில் 1/2 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் முழுசாக இருக்கிறதும் சேர்க்கலாம், இல்லை உடச்ச உளுந்தும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படின்னா, இது லைட்டாக செவந்து அந்த உளுந்து வாசம் வரும், அந்தளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, நல்லா உளுந்து வாசம் வருது. இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து இதே கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 10 சின்ன வெங்காயம், 4 வரமிளகாய், 2 பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வறுத்துக்கோங்க. இது வறுப்பட்டோடனே இதில் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 துண்டு புளி சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போது இது நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவிட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகணும். வெள்ளையாக இருக்குது, அப்படியே ரோஸ்ட் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் டக்குன்னு கரிஞ்சு போயிடும். நான் இதில் சேர்த்துருக்க மிளகாய் காம்போடு சேர்த்துருக்கேன், ஏன்னா விதையெல்லாம் விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. அரைக்கும் போது ஆறுனதுக்கப்புறம் நான் காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்குவேன். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை எடுத்து அந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். துவையல் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இதை சர்வ் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள். எந்த விதமான தோசை இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இல்லை தயிர் சாதம், உளுந்து சாதம், அந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் யாருமே வேண்டான்னு ஸ்கிப் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.